என்ன ராணி, ஏதாச்சும் காய் கடை மளிகை கடை போட போறியா என்ன? எல்லாத்தையும் பைக்குள்ள இருந்து எடுத்து வச்சு கடையை பரப்பிட்டு கிடக்க. இல்லைக்க, ஊர்ல இருந்து காட்டு பையில அம்மா அடைச்சு கொண்டு வந்திருக்கு. அப்படியே வச்சிருந்தா காத்து போகாம பூராத்தையும் கெட்டு போயிடுங்க. அதே காத்தாரை வெளியே எடுத்து வச்சிருக்கேன். சத்த நேரம் வெளியே இருந்தா கொஞ்சம் காத்து போகும்ல. அது சரி, அது உள்ள எங்கேயாச்சும் ஓரமா எடுத்து வைக்கலாம்ல. இது எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு வந்த உங்க அம்மாவுக்கு உட்கார வச்சு சோறு போடுற வெளியே பாரு. அம்படி தூரம் வந்திருக்காக, பசியோட வந்திருப்பாவுல. நீ என்னன்னா எல்லா காயும் எடுத்து வச்சு கடையை பரப்பிட்டு கிடக்கிய. அம்மா தான் சொன்னாங்க, பைக்குள்ள காயெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்து காத்தாட போடுமான்னு சொல்லிச்சு. இந்த கை கால் தானே கழுவிட்டு வர போயிருக்காங்க. வந்த உடனே சாப்பிட எடுத்து வச்சிரு. வாங்கத்த வந்து உட்காருங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ளை இது? நீங்க எதுக்காக கீழே உட்காந்து கிடக்கீங்க? மேல உட்காருங்க. நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஐயோ அத்தை, நீங்க மேல உட்காருங்க. இதுல என்ன இருக்கு? மேல உட்காருமா. ஏற்கனவே உனக்கு முட்டி வலியில கீழே உட்காந்து எதிரிக்கிட்டா உனக்கு சிரமமா இருக்குல்ல. கட்டில் மேலே உட்காருமா. கேட்டு என்ன பேசுவோம்? மருமக பிள்ளை எதிரில மருவா அது எல்லாமே இப்படியே மேல உட்காருவோம்ல. மாப்பிள்ளை கீழே உட்காந்துட்டு கிடப்பாரு, நான் மேல உட்காந்து அது மரியாதையா இருக்காது டி. அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, உட்காருங்க. இல்லைங்க மாப்பிள்ள, நீங்க என்னை மேல உட்காந்துட்டு நீங்க கீழே உட்காந்துற உங்களுக்கு பெருந்தன்மை. ஆனா எங்க ஊர்ல இதெல்லாம் பழக்கணும்ல. ஆம்பளைங்க எப்போ மேல தான் உட்காருவோம், பொம்பளைங்க கீழே தான் உட்காந்து பழக்கம். இந்த உங்க மாமா முன்னாடி கூட நான் கட்டில மேல உட்கார மாட்டேன். அந்த மனுஷன் மேல உட்காந்து நான் கீழே தான் உட்கார மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கீல, நீ இங்க கீழே உட்காரும்போது நான் மேல உட்காந்து நல்லா வராது. நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீங்க மேல உட்காருங்க மாப்பிள்ள. எங்க அம்மா அப்படிதான். ஏமா பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு இவ்வளோ பொருளையும் எப்படிமா எடுத்துட்டு வந்தீங்க? நான் தான் சொன்னோம்ல, எதுவும் வேண்டாமா, ஏற்கனவே வீட்டெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா இல்லையா? அதே மாரி நீங்க 2 கையில 2 கட்டை பைய தூக்கி வந்திருக்கீங்க, துணி பைய தூக்கி வந்திருக்கீங்க, போல வரைக்கும் பிள்ளைகள தூக்கி வந்திருக்கீங்க. இம்பிட்டு பாரத்தை நீங்க எதுக்குமா தூக்கி வந்தீங்க? கேட்டு இதுல என்ன இருக்கு? அங்கே பஸ்ல உட்காந்து இங்க வந்து இறங்கினா இந்த மாப்பிள்ள கூட்டி வந்துட்டாரு. நான் என்னவோ எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்ட மாதிரி வந்தனா என்ன சொல்லு பாப்போம். அதெல்லாம் எனக்கு ஒரு சமயம் இல்லை. நானும் சுமந்துட்டு வந்தேன், பஸ் தானே சுமந்துட்டு வந்துச்சு. இங்க எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவா. நம்ம ஊர்ல கடந்தது பூராத்தியா அள்ளி போட்டு கொண்டாந்துருக்கோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொண்டாந்து பத்திக்க. நீ கத்துவியா தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்துருக்கேன். இதுல என்ன இருக்கு சொல்லு? இந்த மாம்பயம் வர சீச்சின்னு முடி போதில்ல. ஆடி மச்சம் பிறந்துச்சுன்னா இருக்கிற மாம்பயத்தை பூரா பூச்சி வச்சிடும். அதுக்கு ஒருத்தரமே அத்தனையும் பறிச்சு போட்டு பழுக்க வச்சு கொண்டாந்துருக்கேன் பத்திக்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த வசந்தி வந்தானா அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துருமா, சரியா? சரிம்மா. அவளும் இல்லை, இங்கிட்டு தான் இருந்தா. இந்த இப்பதான் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு போனா. நீ வந்துற உடனே வாரன்னு சொன்னா, வருவா அப்புறமாட்டிக்கு. ராணி இப்படி பேசிட்டு இருக்க போறியா? எப்படி நேரம் பசியில் இருப்பாங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு போடு. பாவாத்த சாப்பிடுவாங்களா? அட ஆமல்ல, இருக்கு, நான் போய் கொண்டாடுறேன். இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீல நீங்க சாப்பிடுங்க, நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். ஏமா உட்காருமா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. இதெல்லாம் ஒதுக்கி வைக்க சொன்னா அப்படியே உள்ள போயிட்டா பாரு. இருக்கட்டும் மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் காத்தாரட்டும். பூராத்தையும் கட்டை பையில போட்டு அடிச்சு கொண்டாந்ததுல வெளியே கொஞ்ச நேரம் இருந்தாத்தியா நல்லா இருக்கும். ராணி அக்கா, அடடே உள்ள வாம்மா. வசந்தி எப்போ வந்தீங்க? இம்பிட்டு நான் இங்கே தான் இருந்துட்டு இப்போதான் வீட்டுக்கு போனேன். ராணி சொல்லிச்சுமா, இந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வந்து ஒரு 1/2 மணி நேரம் போலத்தையும் ஆகுது. அப்படியே ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காவளா? அப்பா நல்லா இருக்காவளா? எல்லாம் நல்லா இருக்காங்க கண்ணே, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது அவரையும் கூட்டி வந்துருக்கலாம்ல. எங்கண்ணே வீட்டில் வேலை கிடக்கு, ஆடு மாடுலாம் கிடக்குல, அதெல்லாம் விட்டு போட்டு வரதுக்கு ஆகாது. அதையே என்னையும் அமுச்சு வச்சாரு. நான் வந்தேன்னா இங்கே 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போவேன். அந்த மனுஷன் வந்தா காலைல சுடு தண்ணி ஊற்றினாட்டும் உடனே கிளம்பி போக முடியும், குதிப்பாரு. அங்கே நல்ல மனுஷனுக்கு இங்கே வந்தாலும் நிலவு பூரா அங்கே தான் கிடக்கும். அதுக்கு அவர் அங்கனவே இருக்கட்டும். நான் வந்து இந்த 2 நாள் இருந்துட்டு போலந்தே வந்தேன். பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வரத்துக்கு வந்தேன். அதுவும் சரிதான். இருந்தாலும் அவரும் வந்தால் நல்லா இருந்திருக்கும். வருவார், எங்கே போவார்? நேரம் கிடைக்கும் போது வரலாம் விடு. ஆடு மாடெல்லாம் இல்லாட்டி பரவாயில்லை. எல்லாத்தையும் விட்டு விட்டு இங்கே வரதுக்கு ஆகணுமா? என்ன பண்ணுறது? ஆமா, என்ன வீடு சைலண்டா கிடக்கு, சத்தமே காணா. பிள்ளைங்க சத்தமே இல்லையே. அது ஏன் கண்ணு கேட்குறவா? வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷம் ஒரே ஆர்ப்பாட்டம் தான். ஆனால் பஸ்ஸில் 50 தூரம் வந்தது. பிள்ளைங்க சரியா தூங்காமல் இருந்ததுன்னு வந்த உடனே தூங்கி பிடிச்சிக்க. இந்த உள்ளதான் படுத்து உறங்கிட்டு கிடக்கீங்க. அப்படியா? அதானே பார்த்தேன். என்னடா உலக அதிசயமா இருக்கு. ஊர்லேருந்து வந்து ஒரு சத்தியமும் காணுமேனே. ஊர்லேருந்து வந்தாங்களா இல்லையா தெரியல, எட்டி பக்கத்தில் வந்தேன். அப்புறமாட்டிக்கு உங்கள் பேச்சு குரல் கேட்டதுக்கு அப்புறம் சரி நீங்கள் ஊர்லேருந்து வந்துட்டீங்க போல நினைச்சேன். பார்த்தா இதுக்கு தூங்கிட்டு கிடக்குவோ. சரிதான். ஆமா வசதி, இப்படி நேரம் 2 ஒரே வாழ் தானே பத்திக்க. கொஞ்சம் நஞ்சம் அலப்புற கிடையாது. தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீடியோ மறுபடியும் அமைதியாகி போச்சு. சரி சரி, முதல்ல என்னங்க சாப்பிடுங்க. பசியோடு இருப்பீங்களா? வசந்திக்கும் போடு கண்ணு. இந்த போடுறேம்மா. இல்லைக்கா எனக்கு வேண்டாம். முதல்ல அம்மாவுக்கு சாப்பாடு போடுங்க. அண்ணனுக்கும் வேலைக்கு நேரமா ஆகுதுல, எனக்கு வேண்டாக்கா. கொஞ்சம் சாப்பிடுமா? அதானே கொஞ்சோண்டு சாப்பிடு கண்ணு. பிள்ளைகளை எந்திரிச்சுக்கு அப்புறம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா இவத்தை இப்படியே சாப்பிடுன்னு அவசரப்படுத்துதான். அதை வந்து நானும் சாப்பாடு உட்காந்தேன். நீயும் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடு கண்ணு. ஆமா வசந்தி, கொஞ்சமா போடுறது சாப்பிடு. அட என்ன கண்ணி, முதல்ல அம்மாக்கு போடு, நாம அப்புறமா கூட சாப்பிட்டுனா போச்சு. அட எம்மத்திர சாப்பிட போற, கொஞ்சம் முதல்ல சாப்பிடு கண்ணி. இந்தா வசந்தி. ஏக்கா நீயும் உட்காருக்கா. எங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு நீ நின்றுருக்க. உட்காரு, எல்லாம் சாப்பிடுவா. இல்லட்டி இந்த கொஞ்சம் வேலை கிடக்கலாம். இந்த சாமெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வைக்கணும். எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்க மாட்டேங்க. நீங்க சாப்பிடுங்க. நான் பிறவு பிள்ளைகளை எழுந்ததுக்கு அப்புறம் சேர்ந்தாப்புல சாப்பிட்டுக்கிறேன். அது சரி, பூ மாதிரிக்கு பிடிக்குமேனு ஆச்சா மட்டன் பிரியாணி, சிக்கன் 60 பையன் கவினுக்கு பிடிக்குமேனு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச. கடைசியில் அவங்க சாப்பிடாம தூங்கிட்டு கிடக்குல்ல.
பசிலேருந்து வந்து அழுப்பிட்டி, அதான் பசங்க அப்படியே தூங்கிடுச்சுக்கே. சுடு சுட இருக்கும், வந்த உடனே சூடாக போட்டு கொடுத்து சாப்பிடுன்னு தான் பார்த்தேன். சரி அதுக்கு என்ன பண்ணுறது, வந்த உடனே சாப்பிட்ட அப்புறம் வாந்தி கிண்டி எடுத்து வச்சிருச்சிங்கன்னா பரவாயில்ல தூங்கட்டுமே விட்டுவிட்டேன். எந்திரிச்சுக்கு அப்புறம் பொறுமையாக போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நான் அவளோட சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. எம்மாடி அந்த முட்டையெல்லாம் ஏதாச்சும் உடஞ்சிருக்கான்னு எடுத்து பார்க்கணே. அப்பா அவசரமா அப்படியே பைக்கில் போட்டு அடைச்சி வச்சுட்டாரு. பஸ் வேற வந்துருச்சுன்னு கிளம்பி விட்டுட்டேன். அது உடஞ்சிட்டா இல்லையான்னு தெரியல, பார்த்துக்க. எடுத்து பார்த்து பத்திரமா வச்சுக்க. பார்த்தமா ஒரு 2 முட்டை போல விரிசல் விட்டுருந்துச்சு, மற்றதுலாம் நல்லாதான் இருக்கு. ஏழமா நாட்டுக்கோழி முட்டை அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தையில இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமாட்டி, நம்ம வீட்ல ஏதாவது கோழி கிடக்கு. அந்த உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் வாங்கி வந்துருப்பதுக்க. ஊருக்கு போகையில அவசரமா நம்ம நாட்டுக்கோழி முட்டையை என் அவளுக்கு ஒன்று வாங்கி வந்தாரு. அவங்க ஆய வைக்கிறதுக்கு இருந்தாங்க. அதுக்குள்ளார உங்க அப்பா அடிச்சு பிடிச்சி பேசி கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கி வந்துட்டாரு. ஏமா இருக்கட்டும்பியா, வெள்ளைக்கோழி முட்டையோட நாட்டுக்கோழி முட்டைக்கு உடம்புக்கு சக்தி அதிகம். இங்கெல்லாம் விலை அதிகம்ல. நம்ம ஊர்ல இருந்து வாங்கி வந்துட்டோம். வரும்போது அதோட கையோட எடுத்து வந்துட்டேன். சரி சாப்பிடுங்கம்மா, நல்லா கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரேன். உன் மாமியார் பிள்ளைலாம் எப்படி கிடக்காது கண்ணே? நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் வீட்டுக்கார பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுட்டா கண்ணே? இல்லைம்மா, அந்த மனுஷன் எங்கே போனாரு என்ன ஆனாலும் ஒரு விவரமும் அவரை பற்றி தெரியல. நானும் தெரிஞ்சவங்கிட்டலாம் சொல்லிதான் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது, அவரை பற்றி நான் ஒரு விவரமும் தெரியல. இருக்கும்போது ஏதாவது 1-2 வார்த்தை அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே கிடப்பேன். அந்த மனுஷனும் உலகம் இருந்திருந்தா பிரச்சனை இருக்காதே. ஆனால் கடைசியில் பாருங்க, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போய் இன்னைக்கு நானும் என் பிள்ளைகளா அனாதியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாம் இந்த மனுஷனால வந்தது. அந்த மனுஷன் மட்டும் குடிக்காமல் ஒழுங்காக வந்து குடும்பம் நடத்திருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பேர் வந்திருக்குமா? கவலைப்படாத கண்ணே, எல்லாம் சரியா போயிடும். கடவுளை நம்பு, சரியா? சாப்பிடு கண்ணே. நீ வேணா பாரு, அந்த கடவுள் கூட வச்சுக்கிறோம். உன் புருஷனை கண்டிப்பாக உன் கண்ணில் காட்டுவார் பாரு. உன் புருஷனும் பழைய மாதிரி இல்லாமல் புதுசாக மாறி திரும்பி வந்து உன்னை நல்லபடியாக பார்த்து பாருக்கண்ணே. நீ எவ்வளோ கவலை இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சாப்பில் நடக்கிறேன். ஆனால் உன் மனசு எனக்கு தெரியாமல் இல்லை. கவலைப்படாது, சரியா? என்னமாம்மா, உங்களோட வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி இருக்கு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு. ஓடி போன என் புருஷன் நல்லபடியாக திரும்பி வந்தால் அதுவாக போதும். என்னத்தான் இருந்தாலும் வீட்டில் ஆம்பளை தோணுன்னு ஒரு ஆள் இருக்கணும். அது எனக்கு இப்போ தான் புரியுது. உண்மைதான் கண்ணே, உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஆம்பளை துணை இருந்தானே அடுத்தவங்க பாரு நம்ம மேலே தப்பாக படியாது. பார்த்தியா? என்னதான் இருந்தாலும் உன் மாமியாருக்கு மனசு கேட்காதில்ல. ஒன்னே கண்ணே அந்த அம்மா வச்சிருந்துச்சு. அந்த அம்மா இப்போ பிள்ளையை தொலைச்சி விட்டு பரிதாபமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீ கவலையப்படாத, சரியா? உன் புருஷன் கண்டிப்பாக வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வார். பார்த்தியா? சரிங்கம்மா. என்ன பிரியாணி நல்லா இருக்கு, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? நான் இன்னும் சாப்பிடவே இல்லையம்மா. அந்த வசந்தி கூட பியாஸ்ட் உட்காந்துருக்கேன். பார்த்தியா? எக்கா பிரியாணி உண்மையிலே சூப்பராக அப்படியே ஹோட்டல் கடை இருக்கிற மாதிரியே இருக்குதுக்கா. பியாஸ்ட் கலர் எல்லாம் அற்புதமாக வந்திருக்கீங்க. என்னங்க சத்தம் இல்லாமல் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு கிடக்கீங்க? என்ன ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க. உன் சமையல் என்ன குறை கண்டிருக்கேன்? எல்லாம் நல்லா இருக்கிறா. நீ நான் சாப்பிடும்போது தெரியலையா? ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உப்பு இல்லை காரம் இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன்னா? எதையும் சொல்லாமல் நான் சாப்பிடும்போது தெரிஞ்சுக்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. ஆமா எக்கோ, பேசாம நம்ம ஹோட்டல் கடை திறந்துருவோம். பிரியாணிலாம் நீ செஞ்சு போட்டோன்னா போதும். அந்த வாசனைக்கு சுவைக்கும் அத்தனை பேரும் நம்ம வாசலில் வந்து நிற்பாங்க. பார்த்தியா? சும்மா இருட்டி, ஹோட்டல் கடையில் நமக்கு செட் ஆகுது. அது எனக்கு எப்படி சொல்லிவிட்ட? பார்ட் டைம் இது கூட செய்யலாம். பார்த்துக்க, மதியான நேரத்தில் பிரியாணி மட்டும் செஞ்சு ஒரு டப்பலாக நம்மள வாசல் வச்சாலே போதும். போகிற வரவங்கள வாசனைக்கு நம்ம வாசல் வந்து நிற்பாங்க. இருக்கிற வேலையை இழுத்து போட்டு செஞ்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக உட்காந்து இருக்கிறதுக்கு ஆகல. இதில் மதியானத்தில் இந்த வேலை வைத்து தலையில் இழுத்து போடுறதுக்கு ஆகுதுக்கா. இப்போ தான் தையல் கிளாஸ் வேறு போயிருக்கோம். எல்லா வேலையும் ஒரு நேரத்தில் செய்யறதுக்கு ஆகாதுட்டி. ஆமாம், இது என்ன உடம்பையில மிஸ்னா மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு. இதை கொஞ்சம் நேரம் ஆச்சு, மற்ற வேலை முடிச்சு விட்டு 10 நேரம் உட்காந்து எடுக்கணும். என்னங்க நீங்கள் எதுவும் சொல்லலை? நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ தான் இப்போ சொன்னியே வீட்டில் இருக்கிற வேலை செய்யறதுக்கே உனக்கு உடம்பு முடியலன்னு. இதில் எங்கேருந்து ஹோட்டல் கடைலாம் அதெல்லாம் நிறைய எஃபெக்ட் போடணும். பார்த்திக்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதான் நீ கையை கிளச்சி போய் அப்புறம் மிஷின் வாங்கி துணி தைக்க போகிறேன். அதில் உட்காந்துனா அப்புறம் நாள் போகிறதே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடத்துறதுக்கு சான்ஸே இல்லை. பார்த்திக்க, எனக்கும் தெரியல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆனால் கடைப்பட்ட நல்லா போகும். இப்போ எல்லாம் இட்லி தோசைன்னு காலை டிஃபனு, மதியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபனுன்னு போடுறதுக்கு பதிலாக மதியானம் மாத்திரமே பிரியாணி மட்டும் செஞ்சு வச்சாலும் நல்லா போகுது. இப்போலாம் ராத்திரி 12 மணி கூட மிட் நைட் பிரியாணின்னு எல்லாரும் பிரியாணி போய் விரும்பி சாப்பிட்றாவோ. அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. அதனால சொன்னேன். இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. ஆமாங்கண்ணே, இருக்கிற வேலையை விட்டுவிட்டு அது எதுக்கு வீண் அலசலு? அதெல்லாம் வேணாம், செட் ஆகாது. ஏம்மா அவன் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாம்மா. நீங்களும் அதை சீரிச்சு எடுத்துக்கிட்டு நான் இன்னும் கடை போடுற மாதிரி ஆளாளுக்கு பேசியிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த தையல் கிளாஸை கற்றுக்கிட்டு வீட்டிலே துணி தைச்சிக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கிறதே எங்களோட வேலையை பார்த்துக்கியா. இதில் வீணா இந்த வேலை நாங்கள் எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டோம். சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமாம்மா? எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? வேற எதுவும் வேணாம், எனக்கு நேரமாவது. இதே போதும், நான் சாப்பிட்டு கிளம்புறேன். பிள்ளைகளை எந்திரிச்சோம்னா நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. மாப்பிள்ளை பாவம் அரையும் குறிமா சாப்பிட்டுல ஓடுதாரு. அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து எடுத்து வச்சிருக்கலாம்ல. அவர் அவ்வளோதான் சாப்பிடுவாரு, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாரு. வேலைக்கு வேறு போகணும்ல, நேரம் ஆயிட்டுல. நீ சாப்பிடுங்க. வசந்தி உனக்கு ஏதாச்சும் வேணும் மாட்டி? வேணாக்கா, இது போதும். எம்மாடி கண்ணே, ஊருக்கு வந்துட்டு உங்க அப்பாவுக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா. போன உடனே போன் போட்டு பேசுறதுக்கு ஆவலியானே. அப்புறம் அந்த மனுஷன் எகிர ஆரம்பிச்சிருவாரு. பார்த்துக்கியா? சரிம்மா, போன் உள்ளதான் சார்ஜ் போட்டுருக்கேன். நான் அப்பாவுக்கு போன் போட்டு சொல்லிட்டு வரேன். நீங்க என்ன வேணும் எடுத்து போட்டு சாப்பிடுங்கம்மா. சரி கண்ணே,
அந்த மனுஷன் சாப்பிட்டாரன்னு கேளு. சோறுல ஆக்கி வச்சுதான் வந்திருக்கேன், சாப்பிட்டாரன்னு கேட்டுக்க. சரிம்மா. அப்பா, அந்த மனுஷன் மேல என்ன லவ். இங்க இருந்தாலும் மனசு பூரா அந்த மனுஷன் மேல தான் இருக்கு போல இருக்கே. என்னட்டு இப்படி சொல்லிவிட்டுவோ? ஒன்னா ரெண்டா இந்த 50 வருஷமா ஒன்னா வாழ்ந்துருக்கோமாக்கா. ஒருத்தர் புரிதல் இல்லாமலே 8 வருஷம் ஒத்துமே வாழ்ந்துருப்போம். அதெல்லாம் எங்கிட்டு போனாலா ஒருத்தர் மேல ஒருத்தர் மனசுல ஆசை வச்சு தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணதாவோ ஏது பண்ணதாவோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நினச்சிட்டே கிடப்போம். இப்போ கூட அந்த மனுஷன் ஊருக்கு போனாலும் இல்லையானே தெரியலையே, போன் அடிச்சு சொல்லலையானே என் மேலே கோவத்தில் கிடப்பாரு. அதே ராணிகிட்ட சொல்லி போன் போட்டு சொல்ல சொன்னேன். அது என்னமோ உண்மையா. உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையலேன்னு எனக்கு லைட்டாக பொறாமையாக இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுல நம்ம கையில் தான் கண்ணு இருக்கு. இதில் என்ன இருக்கு சொல்லி பார்ப்போம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கவும் இல்லை, நாங்கள் பார்த்து பழகவும் இல்லை. வீட்டில் பார்த்து வச்சாவோ கட்டிக்கிட்டு அம்பட்டுத்தேன். சரியாக முகத்தை கூட நிமிந்து பார்த்துருக்க மாட்டோம் பார்த்துக்க. அதனால இப்போ நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்தில் ஒத்துமையாக கிடக்கும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணத்தையா, நீ பெருசா நான் பெருசான்னு பேசாமல் கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து போகணும் பார்த்துக்க. தப்பு யார் மேலே இருக்குன்னு யோசிக்காமல் தயங்காம டக்குன்னு மன்னிப்பு கேட்டுறணும். மனசுல எதுவும் வச்சுக்காம மறைமுகமா பேசாம மனசுக்கிட்ட நேரடியாக பேசிவிடணும். இந்த கோவம் வந்தாலும் டக்குன்னு சொல்லிவிடுவார் பார்த்துக்க. எதுவாக இருந்தாலும் மனசுல வச்சுக்க கூடாது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் குடும்பம்னா. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனோம். அதை விட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடந்த வாழ்க்கை என்ன ஆகுது சொல்லு. அது என்னமோ உண்மைதான்மா, அது என்ன உண்மைதான். இப்போ இருக்கிறவங்களா இப்படிதான் இருக்காங்க. உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற வாசிட்டு ஒரு சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீயும் மனசுல வச்சுக்க. உன் புருஷன் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஒத்துமையை வாழ்ற வழியை பாரு. சரிங்கம்மா, உங்களுக்கொசரமே அந்த ஆணை விட்டு வியாண்டிக்கிறேன். இப்படி நாளை ஏனோ தானே கிடந்தேன். ஆனால் இப்போ என் புருஷன் திரும்பி வந்துடணும்னு எனக்கே மனசு வியாண்டிக்கிட்டு கிடக்கேன். கண்டிப்பாக அந்த மனசு வந்ததுக்கப்புறம் நான் மன்னிச்சு மறுபடியும் நல்லபடியாக வாழ்ந்துடுவேன். சரி கண்ணே, சந்தோஷம்யா. கடவுளே கூடிய சீக்கிரம் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்.